8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு சமயம் ஒரு சகோதரர் தன் நண்பர் ஒருவருக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய புத்தகத்தை பரிசாக கொடுத்து படிக்க சொன்னார். நீங்கள் இந்த புத்தகத்தை படிங்க என்று சொல்லி படிக்க சொன்னார். அந்த நண்பரும் என்ன செய்தார், அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார். வீட்டிலே அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். புத்தகத்தை முழுதுமாய் படித்து முடித்துவிட்டு அவர் என்ன செய்தார், அந்த புத்தகத்தை திரும்பமாக தன் நண்பருக்கு அனுப்பிவிட்டார். கூடவே ஒரு கடிதமும் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார், நீங்கள் கொடுத்த புத்தகம் மிகவும் நன்றாக இருந்தது, படிக்க ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் அந்த புத்தகத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் என்னால் கடைப்பிடிக்க முடியாதுங்க, அதன்படி என்னால் வாழவும் முடியாதுங்க அப்படின்னு எழுதியிருந்தார். பிரியமானவர்களே, அதுபோல தான் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான நிலையை, தங்களுடைய வாழ்க்கை இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை, காரியங்களை என்ன செய்யறதில்ல, அறிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவைகளை விடுறதுக்கும் அவர்களுக்கு மனசு இல்லை. இதனால் என்ன நடக்கிறது, பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் அதிகமாகி அவருடைய வாழ்க்கையை சுக்குநூறாய் உடைத்து போடுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதாம் ஏவாளும் தேவனாகிய கர்த்தர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை பிசாசின் தந்திரமான வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தார்கள், புசித்தார்கள், பாவத்திலே விழுந்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள். தேவன் ஆதாமை கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் சொல்கிறார், ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்போது தேவன் கேட்கிறார், ஏன்பா நான் புசிக்கக்கூடாதுன்னு விலக்கின கனியை நீ புசித்தாயா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஆதாம் என்ன சொல்லிக்கணும், ஆமாம் ஆண்டவரை புசித்தன்னு சொல்லிக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் எனக்கு தந்தா நான் புசித்தேன். ஆண்டவர் மீதே பழி போட்டான், ரெண்டாவது ஸ்திரீ மீது பழி போட்டான். அப்போது ஆண்டவர் மறுபடியும் யோவாலை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா ஏன் இப்படி செய்த? அவன் என்ன சொல்கிறா, அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமாம் ஆண்டவரே நான் புசித்தேன் என்று தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அவளும் என்ன செய்கிறா, பாவத்தை மறைத்து விட்டாள். ஆதாமும் பாவத்தை மறைத்து விட்டான். அப்போ என்ன நடக்கிறது, இருவரும் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆதாமும் ஏவாளும் தாங்கள் செய்த பாவங்களை மறைத்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மீது பழி, ஆண்டவர் மீது பழி போடுறான், தன் மனைவியாக ஏவாள் மீது பழி போடுறான். ஏவாள் என்ன செய்கிறா, சர்ப்பம் மீது பழி போட்டுக்கிறான். அதனால் அவள் வாழ்க்கையை உடைந்து போகிறது. அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி விடுகிறார். இன்பத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் உடனே சொல்லி அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இங்கே வேதம் சொல்லுது, தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லு. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கத்தை பெறுகிறோம், சந்தோஷம், சமாதானத்தை பெறுகிறோம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆண்டவரிடத்தில் ஓடி வருவோம், பாவங்களை அறிக்கை செய்துவோம், விட்டு விடுவோம். தேவன் கொடுக்கிற இரக்கத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.